வணக்கம். இந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான கமல்ஹாசன் தனது பெயர், உருவம், குரல் மற்றும் பிற அடையாளங்களை பாதுகாக்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஜான் டோ வழக்கை தொடர்ந்துள்ளார். இது அவரது ஆளுமை உரிமைகளை அங்கீகரிக்கப்படாத வணிக பயன்பாட்டிலிருந்து காக்கும் முக்கியமான நடவடிக்கையாகும். இந்த வழக்கு அவரது பெயர், உருவம், குரல், கையொப்பம் மற்றும் பிற தனிப்பட்ட அடையாளங்களை அங்கீகரிக்கப்படாத வணிக பயன்பாட்டிலிருந்து பாதுகாப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் AI உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் தவறான பயன்பாடும் அடங்குகிறது. கமல்ஹாசனின் உலகநாயகன் என்ற பட்டம் மற்றும் அவரது பிரபலமான வசனங்கள் போன்றவற்றை அவரது அனுமதியின்றி ஷர்ட்கள் மற்றும் பிற பொருட்களில் பயன்படுத்திய சென்னை நிறுவனமான நீயே விடை மீது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவர் இதற்கு நிரூபணமாக பொருட்கள் மாதிரிகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அவர் தனது ஆளுமையை வணிக ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காகவோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று வாதிடுகிறார். இதில் AI மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் அங்கீகரிக்கப்படாத பயன்பாடும் அடங்கும். இது அவரது கடின உழைப்பால் உருவான திம்பத்தை பாதுகாக்கும். நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளார். மேலும் கமல்ஹாசன் தாக்கல் செய்து 4 இடைக்கால தடை மனுக்களையும் அவர் பரிசீலிப்பார். இந்த மனுக்கள் உடனடி நடவடிக்கைக்காக தாக்கல் செய்யப்பட்டவை. இந்த இடைக்கால தடைகள் அவரது ஆளுமை உரிமைகளை மீறும் தயாரிப்புகள் அல்லது உள்ளடக்கத்தை உருவாக்குதல், பகிர்தல் அல்லது பரப்புவதை உடனடியாக நிறுத்தக் கோருகின்றன. இது மீறல் தொடராமல் இருக்க உதவும். ஆளுமை உரிமைகள் அல்லது விளம்பர உரிமைகள் ஒரு தனிநபரின் பெயர், உருவம், குரல், கையொப்பம் மற்றும் பிற தனித்துவமான பண்புகளை அங்கீகரிக்கப்படாத வணிக பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்கின்றன. இவை பிரபலங்களின் வணிக நலன்களை பாதுகாக்க முக்கியமானவை. இந்தியாவில் இவை ஒரு சட்டத்தின் கீழ் குறியிடப்படவில்லை என்றாலும் தனியுரிமை, அவதூறு மற்றும் விளம்பர உரிமைகள் போன்ற பொதுவான சட்டக் கோட்பாடுகள் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. இது நீதிமன்ற முன்னுதாரணங்களால் வலுப்படுத்தப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள சுயாட்சி மற்றும் தனியுரிமை உரிமைகளில் இவை வேரூன்றியுள்ளன. இது அடிப்படை உரிமைகளின் அங்கமாகும். இந்திய நீதிமன்றங்கள் இந்த உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகின்றன. பிரபலங்கள் தங்கள் அடையாளத்தின் வணிக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் உரிமையை கொண்டுள்ளனர் என்பதை அங்கீகரிக்கின்றன. பல தீர்ப்புகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. இந்தியாவில் ஆளுமை உரிமைகளுக்கான சட்ட கட்டமைப்பு வளர்ந்து வருகிறது. பல்வேறு சட்டங்கள் பாதுகாப்பை வழங்குகின்றன. இது டிஜிட்டல் யுகத்தில் முக்கியமானது. பதிப்புரிமை சட்டம் 1957 கலைஞர்களுக்கு பிரத்யேக உரிமைகளையும் அவர்களின் படைப்புகளின் மறுஉருவாக்கத்தை கட்டுப்படுத்தும் தார்மீக உரிமைகளையும் வழங்குகிறது. இது அவர்களின் படைப்புகளை பாதுகாக்கும். வர்த்தக முத்திரை சட்டம் 1999 தனிநபர்கள், குறிப்பாக பிரபலங்கள், தங்கள் பெயர்கள், கையொப்பங்கள் அல்லது பிரபலமான சொற்றொடர்களை வர்த்தக முத்திரைகளாக பதிவு செய்ய அனுமதிக்கிறது. பல நட்சத்திரங்கள் இதை பயன்படுத்தியுள்ளனர். நீதிமன்றங்கள் தடை உத்தரவுகளை பிறப்பிக்கலாம், சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கலாம் அல்லது மீறும் உள்ளடக்கத்தை அகற்ற உத்தரவிடலாம். இது விளம்பரங்கள், பொருட்கள், AI உள்ளடக்கம் ஆகியவற்றுக்கு பொருந்தும். சமீபத்திய இந்திய நீதிமன்ற தீர்ப்புகள் ஆளுமை உரிமைகளின் நோக்கத்தையும் பாதுகாப்பையும் மேலும் விரிவுபடுத்தியுள்ளன. டெல்லி உயர் நீதிமன்றம் பல உதாரணங்களை அளித்துள்ளது. டெல்லி உயர் நீதிமன்றம் ஐஸ்வர்யா ராய் பச்சன், அபிஷேக் பச்சன் மற்றும் கரண் ஜோஹர் போன்ற பிரபலங்களின் படங்களை அங்கீகரிக்கப்படாத வணிக பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்கும் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இது டீப் ஃபேக்குகள், மார்ஃபிங் போன்றவற்றை உள்ளடக்கியது. அனில் கபூர் வழக்கில் தனிநபரின் தனித்துவமான பாவனைகள், பிரபலமான சொற்றொடர்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக ஆளுமை உரிமைகளின் புரிதலை டெல்லி உயர் நீதிமன்றம் விரிவுபடுத்தியது. இது அடையாளத்தின் அனைத்து அம்சங்களையும் கவர் செய்கிறது. இந்த நீதித்துறை அணுகுமுறை டிஜிட்டல் யுகத்தில் அடையாள திருட்டு மற்றும் அங்கீகரிக்கப்படாத வணிகச் சுரண்டலில் இருந்து தனிநபர்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. AI தொழில்நுட்பம் இதில் பெரும் சவாலாக உள்ளது. இருப்பினும் நீதிமன்றங்கள் ஆளுமை உரிமைகளை பேச்சு சுதந்திரத்துடன் சமநிலைப்படுத்துகின்றன.
இது முக்கிய சமநிலை. பிரபலங்களின் பெயர்கள் அல்லது படங்களை கேலிச்சித்திரங்கள், பகடிகள், கலை, அகாடமிக், செய்திகள் அல்லது இசைக்காக பயன்படுத்துவது பொதுவாக பேச்சு சுதந்திரத்தின் நியாயமான பயன்பாடாக கருதப்படுகிறது. இது வணிக சுரண்டல் அல்ல. வணிகச் சுரண்டலுக்கான முதன்மை ஆதாரம் இல்லாமல் ஆளுமை உரிமைகளின் அடிப்படையில் ஒரு முழுமையான தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் வலியுறுத்தியது. இது சமீபத்திய செலிப்செஃப் வழக்கு. கமல்ஹாசனின் தற்போதைய வழக்கு அவரது முதல் சட்டப் போராட்டம் அல்ல. அவர் முன்பு பல வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார். கன்னட மொழி குறித்த அவரது கருத்துக்கள் மற்றும் இந்து பயங்கரவாதம் பற்றிய அவரது அறிக்கைகள் தொடர்பாக அவர் முன்பு வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார். கர்நாடக உயர் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது. மகாபாரதம் குறித்து அவரது கருத்துக்கள் தொடர்பான ஒரு வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. விமர்சனம் ஒரு ஜனநாயக உரிமை என்று கூறியது. இது எஃப்ஐஆர் ரத்து. இந்த கடந்த கால சட்ட நடவடிக்கைகள் பேச்சு சுதந்திரம் மற்றும் அவரது பொது பிம்பத்தை பாதுகாப்பதில் அவரது நீண்டகால ஈடுபாட்டை நிரூபிக்கின்றன. டிஜிட்டல் யுகத்தில் இது முக்கியம். கமல்ஹாசனின் இந்த வழக்கு இந்தியாவில் ஆளுமை உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு வலுவான முன்னுதாரணத்தை அமைக்கக்கூடும். இது புதிய தீர்ப்புக்கு வழிவகுக்கும். இது பிரபலங்கள் மற்றும் பொது நபர்களுக்கு தங்கள் உருவம் மற்றும் அடையாளத்தின் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்கும். அவர்களின் கடின உழைப்பால் உருவான ஆளுமை அனுமதியின்றி சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும். ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களுக்கு எதிராகவும். இருப்பினும் நீதிமன்றத்தின் முடிவு பேச்சு சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையுடன் இந்த பாதுகாப்புகளை கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டும். ஊடக லாந்தில் சமநிலை அவசியம். இந்த வழக்கின் விளைவு இந்தியாவில் ஆளுமை உரிமைகளுக்கான சட்ட நிலப்பரப்பை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும். இது எதிர்காலத்தை பாதிக்கும்.